ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். திருக்கடையூர்னாலே உங்களுக்கு அமிர்தகடேஸ்வரர் கோயில் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த அமிர்தகடேஸ்வரர் கோயிலேருந்து 1/2 மீட்டர் தொலைவில் அமிர்தநாராயண பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குங்க. அந்த அமிர்தநாராயண பெருமாளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கடலில் தேவர்கள் அமிர்தம் கடையும் பொழுது சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி அமிர்தம் கடையாததுனால கடைந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு விநாயகர் பெருமான் காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு பகவான் உடனே அந்த கடத்திலே சிவபெருமானை வழிபட்டதால் சிவபெருமான் லிங்க வடிவத்தில் காட்சி கொடுத்தாராங்க. அதனால தான் அமிர்தகடேஸ்வரர் என்று நம்ம சிவபெருமானை அழைக்கிறோம். சிவபெருமான் தம்பதியராக காட்சி கொடுக்காத காரணத்தால தான் கழுத்தில் அணிந்திருந்த மாலையை விஷ்ணு பகவான் எரிந்து தனது தங்கையாக பார்வதி தேவியை நினைத்து வழிபட்டதால் அந்த ஆபரணத்திலிருந்து அன்னை அபிராமி அன்னை தோன்றினாளாங்க. ஸோ அந்த அபிராமி அன்னை தோன்றியதற்கு காரணமாக இருந்த அமிர்தநாராயண பெருமாள் கோயில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 வருஷமாக எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இருந்ததுங்க. இப்போ ரீசண்டாக கோவில் வேலை ஆரம்பித்து கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இன்னும் இந்த கோயிலை பற்றின வரலாறு நிறையா இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.